ஜப்பான் ப்ரீ ஸ்கூல்ஸில் குழந்தைங்க நல்லா பேசுறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு சில ஸ்பீச் டெவலப்மெண்ட் டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்கங்க. அதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த 7 டெக்னிக்ஸுமே பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் ஆஃப் பண்ணதுமே உங்கள் வீட்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக எந்த டாயோ எக்யூப்மெண்ட்டோ வாங்க தேவையில்லை. அண்ட் வீடியோவை முடிகிற வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வீடியோவோட எண்டில் நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணுற சில 5 காமன் மிஸ்டேக்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது மூலியமா நம்மளால நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களுடைய ஸ்பீச் டெவலப்மெண்ட் ஜேர்னியில் நல்லாவே சப்போர்ட் பண்ண முடியும். அண்ட் ஒரு போனஸ் டிப்பும் இருக்கு. 2 to 5 இயர்ஸ்ல உங்களுக்கு குழந்தைங்க இருந்தா அந்த போனஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வணக்கம், நான் ஷாலினி சிவகுரு, ஒரு ஒர்க்கிங் மாம் அண்ட் சர்டிஃபைட் பேரண்டிங் எஜுகேட்டர் அண்ட் சைல்ட் கவுன்சிலர். ஃபர்ஸ்ட் டெக்னிக், டெய்லி ஆக்டிவிட்டி நரேஷன். இது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது குழந்தை பக்கத்துல இருந்தா அந்த வேலையை நரேட் பண்ணணும். நீங்க காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கீங்க, சமைச்சிட்டு இருக்கீங்க, அப்ப குழந்தை அங்க இருக்கு, குழந்தை உங்களை பாக்குது, விளையாடுதுன்னா அப்ப குழந்தைகிட்ட நீங்க அந்த ஆக்டிவிட்டியை வேர்பலைஸ் பண்ணணும். பாப்பா, அம்மா காய்கறி கட் பண்றத பார்க்க வந்திருக்கீங்களா? இங்க பாத்தீங்களா, எல்லா காயும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. இங்க பாருங்க, காய்கறி கட் பண்ணும்போது டக் டக் டக்குன்னு பாப்பாக்கு சத்தம் கேக்குதா? நம்ம இன்னைக்கு இதெல்லாம் சமைச்சு சாப்பிடலாமா? இந்த மாதிரி நீங்க பண்ற ஆக்டிவிட்டிக்கு நீங்க என்ன ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கு சம்பந்தப்பட்டதை நீங்க எலாபரேட் பண்ண பாத்தீங்கன்னா குழந்தைங்க அந்த ஆக்ஷனையும் அண்ட் அது கூட சேர்ந்து நீங்க பேசுற வேர்ட்ஸையும் சேர்த்து ஞாபகம் வச்சுப்பாங்கங்க. அண்ட் ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்த ஆக்ஷன்ஸ் கூட நம்ம எவ்வளவு தூரம் நரேட் பண்றோமோ அந்த எல்லா வேர்ட்ஸுமே கிட்டத்தட்ட குழந்தைங்களுக்கு ஒரு டிக்ஷனரி மாதிரி பதிஞ்சிரும் அகெயின்ஸ்ட் தட் ஆக்ஷன்ஸ். இது உங்க குழந்தைங்க ஸ்பீச்சுக்கான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை ஏற்படுத்துங்க. இதை இன்னும் சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்க செய்யறத உங்க குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். செகண்ட் டெக்னிக், இன்டராக்டிவ் பிக்சர் ரீடிங். இது ஃபிளாஷ் கார்ட்ஸ் மாதிரி கிடையாது. இது என்னது, டாக் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. இந்த டெக்னிக் யூஸ் பண்றதுக்கு நீங்க இன்ஃபேக்ட் ஃபிளாஷ் கார்ட்ஸ் கூட வாங்க வேண்டாம். உங்க வீட்டுல எந்த பொருள் இருந்தாலும் சரி, அந்த பொருளை பத்தி நம்ம பேசும்போது அந்த பொருளோட பேரை மட்டும் சொல்லாம அதை சுத்தி நீங்க ஒரு நரேட்டிவ் டெவலப் பண்ணணும், குழந்தைகிட்ட இன்டராக்ட் பண்ற மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நீங்க குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருக்கீங்க, அந்த வழியா ஒரு மாடு நடந்து வருதுன்னு வச்சுக்கலாமே. அப்ப அது என்னதுன்னு சொல்லு அப்படின்ட்டு கேட்டுட்டு மாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதோட அந்த கான்வர்சேஷனை ஸ்டாப் பண்ணாம இதுதான் நம்ம நேமிங்னு சொல்லுவோம். அது என்னது, மாடு. பட் அந்த நேமிங் பண்றதோட சேர்ந்து அதை பத்தின சில நரேட்டிவ்ஸையும் நம்ம குழந்தைகிட்ட பேச ஆரம்பிக்கணும். மாடு எப்படி சத்தம் போடும் தெரியுமா? மாடுக்கு பத்தியா கொம்பு இருக்கு, அத மாதிரி அதனுடைய டெக்ஸ்சர், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அது என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இது லிவிங் திங்ஸ்க்கும் சரி, நான் லிவிங் திங்ஸ்க்கும் சரி நீங்க பேச ஆரம்பிக்கணும். அண்ட் நடுவில் குழந்தைகிட்ட பாத்தியாத அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி நீங்க அந்த கான்வர்சேஷனை மாத்தணும். நீங்க இந்த மாதிரி பண்ண என்ன ஆகணும் பாத்தீங்கன்னா, நீங்க என்னென்ன விஷயம்லாம் நீங்க சொன்னீங்களோ அதெல்லாம் குழந்தைங்க மனசுல நல்லாவே பதியுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு அந்த பொருளை பார்க்கும் போது அதுக்கான எல்லா வேர்ட்ஸும் அவங்களுக்கு ஞாபகம் வரும். இதுதான் பிக்சர் பேஸ்டு வெக்காபுலரி பில்டிங்னு நம்ம சொல்லுவோம். இதை நீங்க பாக்குற எல்லா பொருள்கிட்டையும் எவ்வளவு தூரம் உங்களால அதை பத்தி பேச முடியுமோ பேசுங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு அதை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி நீங்க கேள்வி கேட்கறது ரொம்ப முக்கியம். தேர்ட் டெக்னிக், எக்கோ அண்ட் எக்ஸ்பேண்ட். இந்த டெக்னிக் தாங்க குழந்தைங்களுக்கு வார்த்தைகளை சேர்த்து ஒரு மீனிங்ஃபுல்லா டெலிவர் பண்றதுக்கு, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் சொல்லுவோம் பாத்தீங்களா, அது பில்ட் பண்றதுக்கு இந்த டெக்னிக் தாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க சிங்கிள் வேர்ட்ஸ்ல நம்ம கிட்ட பேசுவாங்க பாத்தீங்களா, பால், தா, அவங்க சொல்ற வேர்டை நீங்க ஃபர்ஸ்ட் திருப்பி சொல்லிடணும். இப்ப குழந்தைங்க பால் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க முதல்ல பாலா அப்படின்ட்டு சொல்லிடணும். அதுக்கடுத்து நீங்க அந்த பால் சம்பந்தப்பட்ட நிறைய சென்டென்ஸ் பேசணும். நமக்கு பால் டெய்லி எதுல வரும் தெரியுமா? பால்கார் கொண்டு வந்து கொடுப்பாரு, பால் பாத்தியா ஒயிட் கலர்ல இருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு வேர்டு அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அது சம்பந்தப்பட்ட சென்டென்ஸ் நீங்க பில்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கணும். இதுலதான் அவங்க சென்டென்ஸா ஒரு விஷயத்த சேர்த்து எப்படி கன்வே பண்றது அப்படிங்கறத பசங்க ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. என் முக்கியமான விஷயம், இதை பசங்க ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா சில டைம் வார்த்தைகள் அந்த ஆர்டர்ல வராது. ரிவர்ஸ் ஆர்டர்லயோ இல்ல ஆர்டர்ஸ் மாத்தி பேசும்போதோ இப்படி கேட்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பால் தான் கேக்குறியா பாப்பா அப்படின்ட்டு நீங்க எது கரெக்ட் ஆர்டரோ அதை மட்டும் எக்கோ பண்ணி குழந்தைக்கு சொல்லுங்க, பசங்களே புரிஞ்சுப்பாங்க. ஃபோர்த் டெக்னிக், சாங் அண்ட் ரித்தம். மியூசிக்கு நம்மளுடைய மூளையுடைய லாங்குவேஜ் சென்டரை ஆக்டிவேட் பண்ற பவர் இருக்குங்க. இந்த பவர்னாலதான் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப கிளியரா இருக்கும். உங்களுடைய வேர்ட்ஸ் மெமரி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு நேச்சுரலாவே நம்ம பேசுறது ரிப்பீட் பண்ணணும் அப்படின்ற எந்தூசியாசமும் வரும். இப்ப குழந்தைங்களுடைய சிம்பிள் ரைம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை ஜஸ்ட் டிவில போட்டு காட்டுறது மட்டும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கிற 5 நிமிஷங்கள்ல குழந்தைங்களோட சேர்ந்து ஆக்ஷன்ஸோட பாடுங்க. உங்களோட எக்ஸ்பிரஷன், நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த அட்டென்ஷன், உங்களோட ஹாப்பினஸ், குழந்தைங்களுடைய ஹாப்பினஸ், இது எல்லாம் சேர்ந்து மியூசிக் வரும்போது அதனுடைய மேஜிக்கே தனி. ஃபிஃப்த் டெக்னிக், பாயிண்ட் அண்ட் ஸ்பீக்.
இதுல நம்ம குழந்தைங்க கிட்ட ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேள்வி கேட்கறது மூலயமா அவங்கள பேச வைக்கிறது தாங்க. இது என்ன அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கேட்குற கேள்வி. அதுக்கு பதிலா இது எப்படி சத்தம் போடும், இது என்ன கலர்ல இருக்கு, இது எங்க இருந்து வந்தது, வேர், ஹவு, வை, இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய பசங்க கிட்ட கேளுங்க. இது அவங்களுக்கு ட்ரிகர் கொடுக்கும், அவங்க யோசிச்சு பதில் சொல்றதுக்கு. அப்ப அவங்களுடைய ஒர்க்கிங் மெமரியில இதுக்கு முன்னாடி டெக்னிக்லாம் நம்ம பேசணும் பாத்தீங்களா, அதுல நிறைய வார்த்தைகள் அவங்க மைண்ட்ல இருக்கும். அதுல இருந்து எடுத்துட்டு நீங்க கேட்குற கேள்விக்கு சர்ப்ரைசிங்கான ஆன்சர்ஸ் நிறைய சொல்லுவாங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த டெக்னிக்கோட அழகே என்ன தெரியுமாங்க, இதுல நீங்க கேள்வி கேட்கும்போது பசங்க பதில் சொல்லுவாங்க. அவங்க சொல்ற பதிலுக்கு உங்க ரியாக்ஷனை பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும். ஆஹா, அம்மா இவ்வளோ ஹாப்பியா வராங்களா, அம்மா சிரிக்கிறாங்க, அப்பா சிரிக்கிறாரு நம்ம பேசுறத பார்த்து அப்படின்னு குழந்தைங்க நிறைய முயற்சி பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. 6வது டெக்னிக் ஃபேஸ் டு ஃபேஸ். இது ஒரு டெக்னிக்னு இல்லை, ரூல்னே சொல்லுவாங்க. எப்போ நீங்க குழந்தைங்க கிட்ட பேசும்போதும், அது 1 நிமிஷமா இருந்தாலும் சரி, 20 செகண்டா இருந்தாலும் சரி, குழந்தைங்கள பார்த்து அவங்க கண்ணுக்கு நேரா போய் பேசுங்க. ஏன்னா நம்ம பேசும்போது குழந்தைங்களுக்கு நம்ம பேசுறது அவங்க காதுல மட்டும் விழறது இல்ல. நம்ம பேசும்போது குழந்தைங்க நம்மளுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், நம்ம லிப் மூவ்மெண்ட், நம்ம எமோஷன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்ந்து கேப்சர் பண்ணுவாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் அவங்க வெக்காபுலரியில பதிவாகும். அதனால குழந்தைங்க நல்லா பேச ஆரம்பிக்கணும், எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னா இந்த ஐ கான்டாக்டோட நீங்க குழந்தைங்க கிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 7வது டெக்னிக் ஸ்டோரி டெல்லிங்க. இது எனக்கும் என் பொண்ணுக்குமான பர்சனல் ஃபேவரட் டெக்னிக். தூங்க போறதுக்கு முன்னாடி ஸ்டோரி சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அந்த டைம்ல ரொம்ப கம்மியா இருக்கும். பிளஸ் பிரெயினுடைய இந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேஜ் நம்ம சொல்ற எல்லா வார்த்தைகளும் குழந்தை மனசுல பதிய வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்க கிட்ட அந்த டைம்ல ஸ்டோரிஸ் சொல்லும் போது குழந்தைங்களுடைய லிசனிங் ஸ்கில்ஸ், வெக்காபுலரி பிளஸ் இமேஜினேஷனும் நல்லாவே டெவலப் ஆகுங்க. நீங்க ஒரு ஒர்க்கிங் பேரண்டா இருக்கீங்க, ரொம்ப எக்ஸாஸ்டடா இருக்கீங்க, எனக்கு கதை சொல்ற அளவுக்கு பொறுமையும் இல்லை, மூடும் இல்லை அப்படின்னு சொல்ற அம்மாக்கள்லாம் உங்களுக்காக நான் ஒரு விஷயம் ஷேர் பண்றேங்க. உங்களால கதை சொல்ல முடியலனாலும் ஓகே, உங்க குழந்தைங்களுக்கு உங்களுடைய டேவை ஷேர் பண்ணுங்க. புரியும் புரியாது அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் எதை ஷேர் பண்ணணுங்கிறது. உங்களோட டேவுடைய ரிஃப்ளெக்ஷனை குழந்தைங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதுவே போதும். லாங் டேர்ம்ல பேரண்ட் சைல்ட் பாண்டிங் ஸ்ட்ரென்த் ஆகுங்க இந்த ஸ்டோரி டெல்லிங் பிளஸ் இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த டே மூலயமா. இந்த 7 டெக்னிக்ஸ் மூலயமா நம்ம தினமும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்து நீங்க செய்யக்கூடாத விஷயங்களும் நான் சொல்றேன். ஏன்னா அப்பதான் நம்ம டெக்னிக்ஸ் எல்லாமே எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் விஷயம், டூ மச் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் கண்டிப்பா கூடாதுங்க. ஏன்னா குழந்தைங்க ஸ்க்ரீன்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க, பார்ப்பாங்களே தவிர்த்து திருப்பி பேசுறதுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. அதனால குழந்தைங்க எப்போ ஸ்க்ரீன் பார்க்கும்போதும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோ வியூவிங் பண்ணுங்க. அதாவது நீங்க பசங்க ஏதாவது ஸ்க்ரீன்ல பாக்குறாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நீங்க பேசிட்டே இருக்கணும். அதுல என்ன வருது, யானை வேகமா ஓடுதா அப்படின்னு மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் குழந்தைங்க பார்க்க மட்டும் செய்ய மாட்டாங்க, ரிஃப்ளெக்ஷனும் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸ்க்ரீனுடைய இம்பாக்டை குழந்தைங்களுக்கு குறைக்கும். 2வது விஷயம் கரெக்டிங் ஃபாஸ்ட். அதாவது குழந்தைங்க ஏதாவது ஒன்று சொல்ல வரும்போது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த டைம் கொடுக்காம நம்மளே அதை பேசி முடிச்சிருவோம். இப்ப குழந்தை பாலுன்னு சொல்றதுக்கு திக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்ட்டு பால் வேணுமா அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். அதுக்கு பதிலா டைம் கொடுங்க. குழந்தைங்க அவங்க எப்படி அந்த விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சொல்ற வரைக்கும் நீங்களாவே இதுதான் கேட்க வந்திருக்கியா அப்படிங்கறத சொல்லாதீங்க. என் 3வது விஷயம், அவங்க ஒரு விஷயத்த தப்பா சொல்லும் போது உடனே அதை கரெக்ட் பண்றது. அதை நம்ம பண்ணலாம், பட் அது கொஞ்சம் ஜென்டிலா பண்ணுங்க. இப்ப பெட்டுக்கு பதில் தெட் அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னா, பாப்பா பெட்டு சொல்ல வந்தீங்களா அப்படிங்கிறத கேளுங்க. இது தட்டு இல்லை அப்படின்ட்டு அவங்களை டிஸ்மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சில குழந்தைங்க அந்த ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அது அவங்களுக்கு டிமோட்டிவேட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ எது கரெக்டான ப்ரொனவுன்சியேஷனோ அதை மட்டும் சொல்லி இதுதான் சொல்ல வந்தீங்களா அப்படிங்கிறத கேளுங்க. 4வது விஷயம், நம்ம குழந்தைங்க கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கும் போது அவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடுவோம், கொஞ்சம் அவசர அவசரமா போயிடுவோம். அந்த மாதிரி அவசரப்படாதீங்க. எவ்வளோ டைம் ஆனாலும் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற வரைக்கும் நீங்க குழந்தை கூட இருந்து அது பதில் சொல்றதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யுங்க. 5வது முக்கியமான விஷயம், சில டைம் நம்ம அவன் பேசும்போது பேசிப்பான் அப்படின்னு இக்னோர் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எப்போ உங்க குழந்தையுடைய ஸ்பீச் டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோன்ல ஒரு கொஸ்டினோ இல்லைனோ கன்சர்னோ இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைசரை சீக் பண்ணுங்க. இயர்லி இன்டர்வென்ஷன் எப்பயுமே பெரிய சக்சஸை கொடுக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க சில பேரண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி அவங்க குழந்தைங்க சரியா பேசல, இல்லை அவங்க ப்ரொனவுன்சியேஷன் சரியா இல்லை, வேர்ட்ஸ் இன்னபிள் பண்ணல அப்படின்ற நிறைய ஆங்ஸைட்டி இருக்கு அப்படின்னா இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க காமாவும் ஆங்ஸைட்டி இல்லாம இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன ப்ராக்ரஸை பாராட்டுங்க. நீங்க அப்ரிஷியேட் பண்ணதான் குழந்தைங்க நிறைய முயற்சி எடுப்பாங்க. இது நம்மளுடைய போனஸ் செக்மெண்ட். 2 to 5 இயர்ஸ்ல உங்க குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா உங்க குழந்தைங்களுடைய ஸ்பீச் மைல்ஸ்டோனுக்கான ஒரு குவிக் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். இது ஒரு எஜுகேஷனல் மெட்டீரியல் தாங்க. இது நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸுக்கு
அல்டர்னேட்டிவா எடுத்துக்க கூடாது. ஒரு ரெகுலர் மைல்ஸ்டோன் ஒவ்வொரு மந்த்லயும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஹூ ரெக்கமெண்ட் பண்ணதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது 1 or 2 months பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறது போது பேனிக் ஆகாதீங்க. நான் சொன்ன மாதிரியே எப்பயுமே growth கன்சர்ன் அப்படிங்கிறது நம்ம ஒரு அசம்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போய் நம்ம கிளாரிஃபை பண்ண வேண்டிய விஷயங்கள். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண இந்த 7 டெக்னிக்ஸ் மூலயமா நீங்க உங்க குழந்தைங்க கிட்ட பேசுற விதமும் கம்யூனிகேட் பண்ற விதத்தையும் நீங்க மாத்திப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது உங்க குழந்தைங்களுடைய ஸ்பீச் ஜேர்னில பெருசாவே ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. வீடியோ இன்னொரு பேரண்ட்டுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களோட எல்லா கமெண்ட்ஸையும் நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் விஷ் யூ a happy Zen parenting.